சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திருநங்கைகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செல்லப்பனேந்தல் கிராமத்தில் சொந்த வீட்டில் குடியிருந்து வரும் திருநங்கை பாக்யா என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த 3 பேர் ஊரை விட்டு வெளியேற வேண்டும் என்று மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி காவல் நிலையத்திற்கு வெளியே திருநங்கைகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் சமாதானப்படுத்திய பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருவதால் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் திறக்கப்பட்டது. தொடர் கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் அபாய அளவை எட்டியதால் நீர் திறக்கப்பட்டது. இதனால் ஆற்றின் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்புக்காக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மன்னிக்கவும், உடல்நலக்குறைவால் காலமான நிலையில் அவருக்கு பாடகர் கானா சத்யா பாடல்களை பாடி அஞ்சலி செலுத்தினார். இசையமைப்பாளர் தேவாவின் இளைய சகோதரரும் இசையமைப்பாளரும் திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் தலைவருமான MC சபேஷ் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் காலமானார். இவருக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்திய நிலையில் பாடகர் கானா சத்யா நேரில் அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கேயே அமர்ந்து சில பாடல்களை பாடினார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.